நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ப்ளே ஸ்டோரில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியை நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் இன்ஜினியர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆண்ட்ராய்டோட ஓஎஸ் லான்ச்சிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொல்லலாம். அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும்னா 2008. அதுக்கப்புறம் நீங்கள் ஆண்ட்ராய்டு சப்போர்ட் பண்ணக்கூடிய மொபைல் நிறைய நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, அது கன்ஃபார்ம் தான். அதே மாதிரி உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்லாம் பயன்படுத்துறீங்களா, அப்போ அந்த அக்கௌண்ட்டை பயன்படுத்தி தான் இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில் நிறைய சர்வீஸை நீங்கள் அனுபவிப்பீங்க. ஸோ அந்த வரிசையில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் நிறைய அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, அதை அன்இன்ஸ்டாலும் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷனை நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்களா, அதை எங்க செக் பண்ணணும் அப்படிங்கறத நான் இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். வேணா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்டு போனை ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பிளே ஸ்டோர் போனதுக்கு அப்புறம் டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சருக்குள்ள போங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ் இருக்கும், அதுக்குள்ள போங்க. பாத்தீங்கன்னா ஓவர் வியூ இருக்கும், பக்கத்துல மேனேஜ் இருக்கும், அதுக்குள்ள போங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டோம். இன்ஸ்டால்ட் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இவ்வளவு அப்ளிகேஷனை உங்களால பார்க்க முடியும், உங்க போன்ல நீங்க பார்க்க முடியும். சரிங்களா? சரி, ஓகே. நீங்க முன்னாடி இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க சில அப்ளிகேஷன், அதை அன்இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷனை மறுபடியும் மீண்டும் உங்க போன்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். பட் அந்த அப்ளிகேஷனோட நேம் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். இன்ஸ்டால்டு இருக்குல்ல, அதை டேப் பண்ணுங்க. கீழே பார்த்தீங்கன்னா நாட் இன்ஸ்டால்டு இருக்கும், அதை நீங்க டேப். ஸோ இதெல்லாம் நீங்க முன்னாடி பயன்படுத்தின ஆப்ஸ் எல்லாமே இங்க நீங்க பார்க்கலாம். தேவைன்னா நீங்க ரீஇன்ஸ்டால் பண்ணலாம், இல்லைனா இதை நீங்க டெலிட் பண்ணலாம். ஸோ இது பெர்மனண்டா இங்கேயே இருக்கும் உங்களுக்கு. இது ஆட்டோமேட்டிக்கலி டெலிட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை கூகுள் இது வரைக்கும் அறிமுகப்படுத்தல. மேபி இன் ஃபியூச்சர்ல அறிமுகப்படுத்தலாம். நீங்க பயன்படுத்தின ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க, அதை ஆட்டோமேட்டிக்கலி டெலிட் பண்ணக்கூடிய ஒரு வசதியை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதிர்பார்க்கலாம், ஒரு அப்டேட்டா வரலாம் பிளே ஸ்டோர்ல. இப்போ நீங்க மேனுவலா தான் டெலிட் பண்ணணும். பக்கத்துல ஒரு பாக்ஸ் கொடுக்காங்க பாருங்க, அதை நீங்க டேப் பண்ணுங்க. இந்த மாதிரி டேப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செலக்ட் பண்ண ஆப்ஸோட கவுண்டிங் கூடும். அதுக்கப்புறம் எவ்வளவு எம்பி காட்டுது பாருங்க. நீங்க செலக்ட் பண்ண இந்த எம்பி ஃபுல்லா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாம் நீங்க நிரந்தரமா உங்க அக்கௌண்ட்ல இருந்து நீங்க டெலிட் பண்ணி பாத்துங்க. எவ்வளவு எம்பி நீங்க இது பண்ணலாம். 1 GB வரைக்கும் நான் ஸ்பேஸ் அதிகரிச்சு கூகுள். இப்போ நான் டெலிட் சென்டர்ல ஒரு மெசேஜ் வரும், removed apps won't appear here but can be installed again from the play ஸ்டோர்ல போய்ட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணி. சோ ரிமூவ் கொடுத்து எல்லாம் டெலிட் ஆனதுக்கு அப்புறம் கீழ ஒரு மெசேஜ் வரும், 25 ஆப்ஸ். சோ இந்த மாதிரி நீங்க ப்ரீவியஸா பயன் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க, அதை நீங்க பெர்மனண்டா இங்க டெலிட் பண்ணலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. சோ இந்த வீடியோல காமிச்ச இந்த அருமையான செட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மட்டும் மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கணும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான். சோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்க.